மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள ஞானசேகரன் குரல் மாதிரி பரிசோதனைக்காக சென்னை டிஜிபி அலுவலகத்தில் உள்ள தடயவியல் சோதனை பிரிவுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், இந்த பரிசோதனை எதற்காக நடத்தப்படுகிறது? விவரங்களை பதிவு செய்யுங்கள். அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஞானசேகரனுக்கு குரல் மாதிரி பரிசோதனை செய்வதற்கு ஏற்கனவே நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ள நிலையில சிறையிலிருந்து இன்றைய தினம் இந்த குரல் மாதிரி சோதனைக்காக ஞானசேகரன் அழைத்து வரப்பட்டிருக்கார். சென்னை டிஜிபி அலுவலகத்தில் இருக்கக்கூடிய தடய அறிவியல் துறை ஆய்வகத்திற்கு ஞானசேகரன் சற்று முன்பு அழைத்து வரப்பட்டிருக்கார். ஞானசேகரனிடமிருந்து கைப்பற்றப்பட்ட செல்போன்களில் பல ஆடியோக்கள் இருக்கிறது. அந்த ஆடியோவில் பேசியது ஞானசேகரனுடைய குரல் தான் என்பதை உறுதி செய்வதற்காக இந்த பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும் என்று சிறப்பு புலனாய்வு பிரிவு அனுமதி கேட்டு சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார்கள். அந்த மனு மீதான விசாரணையில நீதிமன்றம் இன்றைய தினம் குரல் மாதிரி பரிசோதனை செய்வதற்கு அனுமதி அளித்து உத்தரவு பிறப்பித்தது. அந்த உத்தரவை எடுத்துதான் ஞானசேகரன் தற்பொழுது ஆய்வகத்திற்கு குரல் மாதிரி பரிசோதனைக்காக அழைத்து வரப்பட்டிருக்கார். பல ஆடியோக்கள் இருக்கிறது. அந்த ஆடியோக்களில் அவர் பேசியிருப்பது ஞானசேகரனுடைய குரல் தான் என்பதை இதன் மூலம் உறுதி செய்வதற்காக தான் இந்த சோதனையானது நடத்தப்படுகிறது. ஏற்கனவே இந்த சோதனை மேற்கொள்வதற்கு மருத்துவ குழுவும் தடய அறிவியல் ஆய்வகத்திற்கு வந்திருந்தார்கள். சற்று முன்பு ஞானசேகரன் ஆய்வகத்திற்கு உள்ளே அழைத்து செல்லப்பட்டிருக்கார். இந்த சோதனை என்பது சில மணி நேரம் நீடிக்க வாய்ப்பு இருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அப்படியா? விரிவான விவரங்களுக்கு நன்றி கோகுல்.